ஹலோ மனசாட்சியன்ஸ், மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ளூ ஸ்டார் படம் வந்து 10 நாள் ஆகுது. நான் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, சூழ்நிலை கிடச்சிது, படத்துக்கு போக வேண்டியது. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட எல்லாரும் நல்லா இருக்கு ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக சொல்லிட்டுறாங்க. சரி, நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைன்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிது, போய் பார்த்துட்டு வந்துட்டேன் தேவியில். ஸோ நல்லாயிருக்கு படம். திறமையால் ஜெயிக்கணும், எல்லா படம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தா படம் டேலண்டால் ஜெயிக்க முடியும்னு எவ்வளோ கான்செப்ட், எவ்வளோ படம் வந்துருக்கு. அதே தான் இதில் கிரிக்கெட், அவ்வளோதான். இதில் ஸ்போர்ட்ஸ், அது இது ஒரு திறமைன்னா ஒருத்தவங்க ஆர்ட் இருக்கும், பெயிண்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எதனா ஒரு டேலண்ட் இருக்கும் கண்டிப்பாகவே, ஓகேவா? எல்லாருக்கும் எதனா ஒன்றுத்தில் அவங்க குட்டாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க, எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ டேலண்டால் ஜெயிக்கணும். கேஸ்டிசம், பாரஞ்சித்தனம் படம்னாலே ஃபுல்லாக கேஸ்டிசம், ரிலீஜியஸிசம் தான். ஸோ அவர் டைரக்ஷன் மாதிரியே தான் இருக்குது இது. ஆனால் அவரோட அசிஸ்டண்ட் எடுத்திருக்காரு இந்த படம், பி ஜெயக்குமார்னு ஒருத்தவர். ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் பாரஞ்சித்தனம் படம் மாதிரி தான் இருந்தது. இதில் இன்னும் சூப்பராக நடித்தது யாருன்னா, நம்ம சாந்தனு அண்ணன், அசோக் செல்வன் அண்ணன், 2 பேர். அசோக் செல்வன் அண்ணன் தான் ஸ்க்ரீன் பிக்கிற அளவுக்கு பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. சாந்தனு அண்ணனுக்கும் அது மிகப்பெரிய படமாக தான் இருக்குது. அவரும் அந்த ரஞ்சித் ராஜேஷ், இந்த 2 கேரக்டர், அந்த அரக்கோண ஸ்டைல் பாட்டு, அப்புறம் அந்த ரெயிலின் ஒலிகள், உந்தன் கை வீசிடும் பொய் ஜாடை என்று இன்னே தோற்றத்தில் வீசுதே. ஸோ அந்த பாட்டு ஸ்க்ரீனில் அழகாகவே இருந்தது, தேட்டரில் நல்லா ரசிக்கும்படியாகவே இருந்தது. அது கீர்த்தி பாண்டியன் மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செமையாக இருந்தது. ஸோ கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேர் சேர்ற மாதிரியே காமிக்கலை. அவங்களுக்கு வேறு மேரேஜ் ஆக போகுது சொல்லிட்டு அப்படி காமிச்சிட்டான். அவங்க 2 பேர் சேர்ற மாதிரி காமிக்கல. ஸோ இவங்க ரஞ்சி ட்ராஃபியில் விளாட்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஊர் ஆல்ஃபா பாய்ஸு, ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் தான் நம்ம அசோக் செல்வன் டீமு. ஆல்ஃபா பாய்ஸ் வந்து சாந்தனு அண்ணன் டீமு. ஸோ 2 டீமும் வந்து காலனி ஆளுங்க. அந்த பெரிய பெரிய காலனி இல்லாத வீட்டில் வாழ்கிறவங்க இவங்க தான் ஆல்ஃபா டீம். காலனிலாம் எல்லாம் சொந்தமாக கூட்டு சேர்ந்து ஒரு மக்கள் இனமாக வாழ்கிறாங்க காலனி ஆளுங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கும் சண்டை வருதுல. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து சாமி கோயிலுக்கு ஊற்றுற கிரவுண்டு, அது அரக்கோணத்தில் ஒரு அம்மன் கோயில் இடத்துல கிரவுண்டாக இருக்குது. இந்த காலம் வந்து அவனுக்கு கொடலாம், அவன் கீழ் ஜாதிக்காரன், அவன் கொள்ளலாம் விளையாடக்கூடாது, இவங்கெல்லாம் விளையாடக்கூடாது அப்படி இப்படின்னு அவங்க மாமா சாந்தனோட மாமா வந்து இதில் கேரக்டரில் சொல்லி ஸோ அவங்கள சேர விடாமல் பண்ணுறது. இதில் யார் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா, நம்ம நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தில். இங்கே மச்சம் வச்சுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, மீசக்காரர், கொஞ்சம் மாநற கலரு, சிகப்பு கலரில் இருப்பார். அவர் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அவர் பேர் எனக்கு சரியாக தெரில, அதான் அடையாளத்தோட சொல்கிறேன். அவர் தாங்க மெயின். இமானுவல் அண்ணன் கேரக்டரு வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த கேரக்டரு சரியாக இருக்குது, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார், இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடி இதில் அந்த ரொமான்ஸ் காட்சிகள் நல்லா இருந்தது. நம்ம சாந்தனு அண்ணனுக்கும் அசோக் செல்வன் அண்ணனுக்கும் கீர்த்தி பாண்டியன் மேடமுக்கும் ரொமான்ஸு லவ் சீன் தான் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா பாய்ஸ் ப்ளூ ஸ்டார் டீமில் கிரிக்கெட்டில் ஜெயிக்கும் போது ஆல்ஃபா பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க, ப்ளூ ஸ்டார் தோத்துச்சு. எப்படி ஆல்ஃபா பாய்ஸ் ஜெயிச்சாங்கன்னா, லீக், அதான் கிளப்பில் விளையாடுற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சாந்தனு காசு கொடுத்து எங்கள் டீமுக்கு ஒரு 3 பேர் வாங்க சொல்லிட்டு விளையாடி கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த டீமை மதிக்கவே மாட்டாங்க, அந்த கிளப்பில் விளையாடுற பசங்க காசு கொடுத்து. ஸோ நீ எல்லாம் இங்கே விளையாடக்கூடாதுடா, நீ எல்லாம் இங்கே தகுதியே இல்லைடா, நீலாம் இங்கே விளையாடவே கூடாதுடான்னு அந்த கிளப்பு கோச்சு சொல்கிறான். இங்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா, திறமை வேணும்டா. அந்த திறமையை காட்டினாங்கடா இங்கே படத்தில். அசோக் செல்வன் சாந்தனு 2 பேருமே எல்லாருக்கும் எல்லாமே சமம். யாருக்கு என்ன முடியுமோ, யாரால் என்ன முடியுமோ எல்லாருமே எல்லாராலையும் செய்ய முடியும். அவங்களுக்கு பிடிச்ச திறமையால வளர முடியும்.
வந்தாங்க, டோர்னமெண்ட் வந்தது, கிளப்பில் ஜெயித்தாங்க, விளாட்னாங்க, ஃபைனல்ஸ் வரையும் வந்தாங்க, அடித்து தூக்குனாங்க. இதில் இன்னொன்று அந்த புல்லட் பாபுன்னு ஒரு கேரக்டருங்க, அது செம்மையாக இருந்தது. கிறிஸ்கேல் மாதிரி வெஸ்ட் இண்டீஸுக்கு விளாட்னான். அவன் கரெக்டாக சொன்னான், ஏய் போட நான் இந்தியா டீமுக்கு ஏன்டா விளாட்ணும், இந்தியாவில் இவனுங்க பாலிடிக்ஸ் பண்ணி இவனுங்க கடைசியில் உட்காந்து பெஞ்சில் தான் உட்கார வைப்பானுங்க, ஆடவே விட மாட்டானுங்க, யாரா இவனுங்க விளாட விடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வீசா வந்தோன்னு நான் வெஸ்ட் இண்டீஸுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளாடுவேன். அதில் வந்து புல்லட் பாபுங்கிற கேரக்டர், 11 புல்லட்டுன்னு ஒரு டீமு அந்த கிளப்பில், அதில் அந்த கேரக்டர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாமுங்கிற ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம பாண்டியராஜன் பையன், நம்ம பழைய பாண்டியராஜன் இருக்கார்ல, பாண்டியராஜ நடிகர் பாண்டியராஜன் சார், அவரோட பையன்தான் பாக்கியராஜ் சார் பையன் சாந்தனு. நான் பாண்டியராஜன் சொல்கிறேன். காலம் மாறி போச்சு அந்த வடிவேலு பூச்சி படம் இருக்குல்ல, கொசு மருந்து எடுப்பாங்க, அதில் ஆட்டோக்காரனாக இருப்பார் ஒருத்தர், அவரு தான் பாண்டியராஜன். அதுக்கப்புறம் இன்னொன்று தெரியும்னா உங்களுக்கு அஞ்சாதே படத்தில் அந்த ஷேவ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கேரக்டர் இருக்குமே, அவரு பையன் சாம், அவரு என்னமா நடிச்சிருக்காருங்க, சரியான ஆக்டிங்க, நல்லாவே நடிச்சிருக்காரு, அது பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ணன் அசோக் செல்வனுக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. படம் நல்லா இருக்கு. ஸோ படம் வந்து எதிர்பார்க்கும்படி எல்லாம் சொன்ன மாதிரி படம் நல்லா தான் இருந்தது. டேலண்டால் எல்லாருமே ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு உதாரணமாகவும் இந்த படமும் இருக்குது. ஸோ இவன் இந்த இடத்துல இருக்கணும், இவன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற எவனும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்குது, அவங்கவுங்க அந்த இடத்த சூஸ் பண்ணோம். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போக முடியும், எவனுக்கும் இங்கே தகுதிங்கிற பேச்சே கிடையாது. சரியா? எல்லாருக்கும் எல்லாராலையும் முடியும். ப்ளூ ஸ்டார் இதுதான் சமர்ப்பணம்.